ஆண்டின் பொதுக்காலம் 26வது வாரம் வெள்ளிக்கிழமை. அசிசி நகர் புனித பிரான்சிஸ் விழா 77 ஓட்டுக்களை பெற்று திருத்தந்தையாக கர்தினால் ஜார்ஜ் மாரியோ பெர்காலியோ அறிவிக்கப்பட்டதும் அவரது அருகில் அமர்ந்திருந்த பிரான்ஸ் நாட்டு கர்தினால் கிளவ்டியோ ஹியூம்ஸ் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டு, ஏழைகளை மட்டும் மறக்காதே என்றார். தன்னுடைய நண்பனுடைய வார்த்தையை இதயத்தில் தாங்கி தரித்திரத்திலும் அமைதியிலும் இயற்கையை அன்பு செய்வதிலும் தன் வாழ்வை அர்ப்பணித்த அசிசி நகர் பிரான்சிஸின் நினைவாக பிரான்சிஸ் என்ற பெயரை திருத்தந்தையாக அறிவிக்கப்பட்டவுடன் தேர்ந்தெடுத்தார். அவரை பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் 3 நிலைகளில் சிந்திக்கிறார். 1. அசிசி நகர் புனித பிரான்சிஸ் தரித்திரத்தில் வாழ்ந்தவர். 2. அமைதியின் ஆர்வலர். 3. கடவுளின் படைப்பை பார்த்து வியந்து அன்பு செய்து பாதுகாத்தவர். இந்த 3ஐயும் நாம் இன்று தியானிப்போம். இயற்கைக்கு இன்று கடுமையான நோய் பீடித்திருக்கிறது. அதனால்தான் ஆங்காங்கே நிலச்சரிவுகளும் வரலாறு காணாத மழையும் காட்டாற்று வெள்ளமும் கடுமையான வறட்சியும் அதிகமான வெப்பமும் சூழ்ந்திருக்கிறது. ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்திருக்கிறது. மருந்தே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தொற்று நோய் மானுடத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. எனவே பூமி பந்து தன் உயிருக்கு ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. கனப்பொழுதில் இயற்கையில் எது வேண்டுமென்றாலும் நிகழலாம் என்று மானுடம் அரண்டு போயிருக்கிறது. மனிதர்கள் இல்லாமல் இயற்கை இருக்க முடியும், இயங்க முடியும். ஆனால் இயற்கை இல்லாமல் மனிதர்கள் வாழவே முடியாது. வானளாவிய உயரத்திற்கு நாளுக்கு நாள் ஆங்காங்கே கட்டிடம் முளைக்கின்றன. எப்படி முளைக்கின்றன? இயற்கையை அழித்து மரங்களை வெட்டி கனிமங்களை சுரண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், God ever forgives, humans at time forgive, nature never forgives. கடவுள் எப்போதும் மன்னிப்பார், மனிதன் எப்போதாவது மன்னிப்பான், இயற்கை ஒருபோதும் மன்னிக்காது. சுழலுகின்ற பூமி ஒரு நொடி நின்றால் எல்லாமே நின்று போகும். இந்த இயற்கை கடவுள் வழங்கிய கொடை. இயற்கையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ வேண்டும். இயற்கையோடு மனமாற்றம் செய்து கொண்டு இயற்கையை தொடர்ந்து அன்பு செய்து வாழ வேண்டும். 2. அமைதியின் ஆர்வலர். ஆகஸ்ட் 6-9 1945 ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களில் அணுகுண்டு போடப்பட்டது. அணுகுண்டை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ஓப்பன்ஹைமர். அந்த அணுகுண்டு கதிர்வீச்சில் 2 லட்சம் மக்கள் அன்று மாண்டு போனார்கள். இதை ஊடகத்தின் மூலமாக கேட்ட ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை. அவருடைய மனசாட்சி அவரை குத்தியது. ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய தன்னுடைய கண்டுபிடிப்பு மானுடத்தை அழிக்க பயன்படுத்ததையை பார்த்து எண்ணி, நான் வெட்கப்படுகிறேன், நாணிப் போகிறேன் என்று சொன்னார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ற அறிவியலாளரும் இந்த அணுகுண்டு கண்டுபிடிப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். செய்தியாளர்கள் அவரை சுற்றி, இந்த அணுகுண்டையும் கையாளுகின்ற எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் இன்னும் ஏதாவது உண்டா என்று கேட்டபோது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் முன்முறுவலோடு ஆம் இருக்கிறது
அதற்கு பெயர்தான் சமாதானம். எனவே சமாதான தூதுவர்களாக வாழவும் நமக்கு இன்றைய விழா நாயகர் அழைப்பு விடுக்கிறார். 3 தரித்திர வாழ்வு. இன்றைய விழா நாயகரின் எடுத்துக்காட்டான வாழ்வை பார்த்து இவரை 2ஆம் இயேசு என்று அழைக்கிறார்கள். இத்தாலி தேசம் முழுவதிலும் உள்ள மூலை முடுக்கெல்லாம் சென்று திரு அவைக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள தூரத்தை குறைத்தார். தரித்திரத்தில் வாழ்வது என்பது ஏழைகளோடு இணைந்து நடத்தல், அவர்கள் சொல்வதை கேட்டல், நற்செய்தியை அறிவிக்க விளிம்பை நோக்கி நகருதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். நம்முடைய திருத்தந்தை அவர்களும் கூட்டு ஒருங்கியக்க திரு அவை சினடல் சர்ச் அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே இயற்கையை அன்பு செய்வோம், சமாதானத்தின் தூதுவர்களாக மாறுவோம், எளிமையை கடைபிடிப்போம். ஆமேன்.